பொதுவாக அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் சரியான முறையில் வாழ்ந்து தான் மூத்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, பையனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனால் மூத்த பொண்ணு வீட்டில் இருக்கக்கூடிய கொழுந்தனார் தான் அவங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்திருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாருங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, அவங்க சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்னு. அதாவது தன்னுடைய கணவனுடைய சம்பாதனம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மகளே கெதின்னு தான் அவங்க போய் அங்கே இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க வீட்டாரில் அந்த கொழுந்தனார் இருக்கிறது இந்த அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு வன்மம் தான் சொல்லணும். அப்போ அதை பற்றி நான் விளக்கமாக பேசி தெளிவுபடுத்தினோன்னே நான் சொன்னேன், அந்த பையனுக்கு நட்டாதரவாக இருக்கும்போது நீங்கள் தான் ஒரு தாயாக இருந்திருப்பாங்க, நீங்கள் தான் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல நீங்களும் அந்த மாதிரி பேசுனாக்கா ஒரு தம்பியை எப்படி விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா ரொம்ப மனசு கொஞ்சம் உழப்பலுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிச்சு, என் மருமகிட்டேயே நான் சொன்னேன் இவர் தனியாக ரூம் எடுத்து வைங்கன்னு, ஆனால் சோறு தண்ணியெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் கூடவே வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன், உங்கள் மகனை விட்டுட்டு வர முடியாது, உங்கள் மகனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்கள் மக கூட நீங்கள் உங்கள் குடும்பமாக இருந்து சாப்பிடணும்னு நினைக்கிற மாதிரி அவங்க குடும்பங்கும் போது கூட இருக்கிறதுல பெரிய தவறு எதுவும் பெருசாக தெரியலையே, இது உங்கள் மேலே தான் தவறாக திரும்பும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னேன். அப்போ ஆமாம், எங்கள் மருமகன் கூட சொல்லிச்சு என்னென்னா, அம்மா என் தம்பியும் வாலிப பையன், உங்கள் மகளும் சின்ன வயசு, அப்போ நான் ஒரு வீட்டில் என்னுடைய தம்பியையும் என்னுடைய மனைவியும் நான் விட்டுட்டு போகிறது அது அவ்வளோவா நல்லா இருக்காது. நீங்கள் பெரியவங்க, நீங்கள் வயசானவங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்கும் பொழுது எங்களுக்கான ஒத்தாசைகளை செய்துட்டு, எங்களுக்கான ஒரு சாப்பாடு செய்து போடவோ ஏதோ ஒரு வேலையை செய்துட்டு நீங்கள் எங்கள் கூட இருந்தால் உங்கள் பிள்ளைக்கும் பாதுகாப்பு, எனக்கும் ஒரு பக்கம் வெளியூர் வேலை அது இதுன்னு நான் போனேன்னா எனக்கும் அது ஒரு மன நிறைவை தரும். நீங்கள் இப்படி வெளியில் போகிறேன்னு சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மருமகன் சொல்லிட்டு